இன்றைக்கு செய்ய போகிற பலகாரம் ராகி வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் வித்தியாசமான ஒரு வடை செய்ய போகிறேன். அதாவது கேழ்வரகு வடை. அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன், அதாவது ராகி மாவு. இந்த கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 கரண்டி தயிர், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு தண்ணி. ஓகேவா, இப்போ எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் என்ன செய்யப்போம்னா, வெங்காயம் 1, இந்த கண்படி 2 வெங்காயத்தை வந்து ஒன்றில் போட்டுருவோம். பச்சை மிளகா உங்களுக்கு உரப்புக்கு தகுந்தப்பல நீங்கள் போட்டுக்குங்க. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். அரிசி மாவு இது ஆப்ஷன் தான். ஓகேவா, போட்டாச்சு. இது கூட வந்து நான் வந்து உப்பு, இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது கூட வந்து தயிர் இதில் சேர்த்துருவோம். 2 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு முதல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யப்போன்னு சொன்னாக்கா, தண்ணி ஊற்றி நல்லா விளைய போகிறோம். தண்ணி வந்து அப்படியே ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விளைங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கே தெரியும், ராகி மாவு தண்ணி ரொம்ப ஊற்றிட்டா குழஞ்சி போயிடும். அதனால் கணக்காக, ஏன்னா ஏற்கனவே தயிர் வேறு ஊற்றிருக்கேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விளங்கி விடுங்க. இது வந்து பதம் வந்து வடை எப்படி செய்வோம் அந்த அளவுக்கு உள்ள பதத்தை நம்ம விளையணும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிட்டு, இது சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஓகேவா, இப்போ பாருங்கள், கையில் ஒட்டலை. இப்போ இந்த மாவு எடுக்கிறப்ப பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஓகேவா, ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ எண்ணெய் சூடாக்கலாம். ஓகேவா, நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். வாழைப்பழ இலை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் போய் எடுத்துக்கேன். எண்ணெய் கொதிச்சிக்கிட்டுக்கு அனல் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தண்ணி தொட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸு வேணும், பெருசாக வேணுமோ அது தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இப்படி தட்டி விடுங்க. ஓகேவா, இந்த மாதிரி தட்டி விட்டு இப்போ நம்ம போட போகிறோம். ஓகேவா, நான் 2வதும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்ம இதில் போட்டுருவோம். ஓகேவா, அது வரைக்கும் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வறுத்துட்டு எடுத்துடலாம். ஒரு டிஷ்யூ வச்சுக்கோங்க, டிஷ்யூவில் அப்படி போட்டுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள், ராகி வடை செஞ்சு முடித்தாச்சு. பொதுவாக வந்து இந்த வடையை வந்து ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து செஞ்சு படைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராகி வடையில் வந்து கூழ் தான் செய்வாங்க. ஆனால் நான் வந்து வித்தியாசமாக வந்து ராகி வடை செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு அம்மனுக்கு படைக்கணும். மறக்காமல் உங்கள் கோமினையும் லைக் எனக்கு கொடுங்க. சுவையான ராகி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.